கேரளாவில் உள்ள ஆலப்புழா போட் ஹவுஸிங்கை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக தான் பேசியிருக்கேன். மைக் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக தான் பேசியிருக்கேன். ஏதாவது இஷ்யூ இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்க. இதான் என்னோட முதல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பைலட் அவர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக ஆரம்பித்தோம். போனோடனே ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஏசி சிஸ்டம் ஃபேன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போனோம்னா ஒரு ரூம் இருக்கும். ரூமில் வந்து இன்க்ளூடு ஏசி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், பாத்ரூம் இன்க்ளூடாகவே எல்லாமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கழுவுறதுக்கான வாஷ் பேஷ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 2 ரூம் வந்துருக்கும். நாங்கள் போனதே 4 பேர் தான். ஆனால் அங்கே 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. 2 ரூமே இன்க்ளூடு ஏசி, அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். ஆனால் இந்த பாத்ரூம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக இருக்கும். இது கிச்சன். கப்பலில் கடைசி போயிட்டோம்னா கிச்சன் இருக்கும். போட்டுக்கு என்ட்ரன்ஸ் மேலேயே பால்கனி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் டைனிங் டேபிள் இருக்கும். அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லாயிருக்கும். அங்கேருந்து வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பார்க்க அருமையான ப்ளேஸாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக கப்பல் நின்றுருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்து கப்பல் ரன் பண்ண மாட்டாங்களாம். ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கே தான் சாப்பிட்றதுக்கு நிறுத்திடுவாங்களாம். ஓரத்தில் நிறுத்திடுவாங்களாம். அங்கே நிற்கிறது எல்லாமே லஞ்ச் டைம்ங்கிறதால அங்கே நிறுத்தியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். கட் பண்ணி கொடுத்தாரு. அப்படியே இடையிலேயே மீன் மார்க்கெட் ஒன்று வந்துச்சு. நம்ம மீன் மார்க்கெட்டில் நிறுத்துவாங்க இடையில. நம்மளுக்கு கப்பல்ல சாப்பாடு எல்லாம் மீன் எல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து மீன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு தேவைங்கிறத வாங்கி சாப்பிட்ணுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்ன அங்கே ப்ராப்ளம்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டுங்கிறதால ஸ்டார்டிங் கேஜ் 1000 ரூபாங்கிற இதில் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கும். நம்ம வேணா வாங்கிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்லாயிருக்கும். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நண்டுலாம் உயிரோடு ஓடிச்சாங்க இங்கேயும். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடையும் இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம டிரைவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கே நின்று ஒரு ஃபோட்டோலாம் அங்கே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். வீடியோஸ்லாம் போட்டுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே டைட்டானிக் என்ஜினில் ஒரு வீடியோவும் சேர்த்து போட்டு விட்டோம். அதாவது இப்போ சீசன் டைமில் போனீங்கன்னா 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் போனது 10,000 ரூபா. ஆனால் நீங்கள் சீசன் டைமில் போனால் 30,000 40,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுங்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் போட்டு கிடைக்குமா. அங்கே 1000 போட்டு இருக்குதான். ஆனால் இருந்தாலும் சீசன் டைமில் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போட்டு கிடைக்குமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடியே புக் பண்ணிட்டு போயிருங்க. சீசன் டைமில் இந்த மாதிரி போனீங்கன்னா. நாங்கள் போனது சீசன் இல்லாததால் போனோடனே கிடச்சிருச்சு. நாங்கள் அன்றைக்கி தான் முடிவே போகலான்னு அன்றைக்கே போட்டு கிடச்சிருச்சு. அது இல்லாமல் நாங்கள் மழை டைம் இருந்தாலும் அது பெருசாக அதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு. மழை பெஞ்சாலுமே உங்களுக்கு அது நல்லா தான் இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க. சம்மர் டைமில் போகிறதுக்கும் இப்போ போகிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. காசு நம்மளுக்கு மிச்சமாகும்ல. நீங்கள் இப்போ கூட போகலாம் தாராளமாக. இந்த மாதம் இப்போ இங்கே கரண்ட் மாதத்தில் கூட நீங்கள் போகலாம். போய் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விதவிதமாக அவர் ஆளுக்காக சமைச்சு கொடுத்தாரு. நம்ம இந்தியன் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஆக்கி கொடுத்தாரு. ரசம், மீன் குழம்பு, சாம்பார், மீன் வறுவல், அப்பளம், தயிர், ஊறுகாய் எல்லாமே நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே கிளம்பி வந்துட்டோம். இங்கே ஹவர்ஸ் டைமும் இருக்குது. சும்மா 3 மணி நேரம் சுற்றினா போதும், 4 மணி நேரம் சுற்றினா போதும்னா அதுக்கேற்றாப்புல படகு இருக்கும். நம்ம வந்து ஒரு நாள் கணக்கு எடுத்தோம். அதனால் இந்த ரேட் வருது. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் வெங்காய போண்டாவும் நல்லா சூடாக டீயும் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு போனோம். அந்த டைமில் லைட்டாக மழை வேறு பெஞ்சிச்சு. டீ குடிச்சிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே ஸ்விக்கி, ஊபர்லாம் வரும். அதுதான் நல்லா இருந்துச்சு. ஒரு 5-6 மணி போல் அந்த படகு போட்டி ஏதோ ரிவர்சல் பார்த்துட்ருப்பாங்க போருக்கு. அது ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் நேரில் பார்க்குறது. இது மாதிரி டிவியில் தான் பார்த்துருப்பேன். இப்போ நேரில் பார்த்தது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுலேயே ஒரு 100 பேர் இருப்பாங்க போருக்கு. கத்திக்கிட்டு செம்மையாக போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்தது மழை டைம்ங்கிறதால நம்ம போட்டுக்கு வந்து 10,000 ரூபா தானா. ஆனால் இதே டிசம்பர், ஜனவரியில் சீசன் டைமில் வந்தோம்னா நம்மளுக்கு 30,000 ரூபா கிட்ட வருமா. இந்த ஒரு போட்டுக்கு 30,000 ரூபா வரும்.
30,000-40,000 வரும். சீசனுக்கு ஏற்றாப்புல வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு சூடாக டீ போட்டு கொடுத்தாரு. டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டோம். இட்லி தோசை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நாள் வீடியோ சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.